தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் வேலை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தமிழ் படித்திருந்தால் வேலை இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஈவே ராமசாமியோட நினைவிடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த குங்குமம் வந்து அப்படியே அந்த டிபிஎம் இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்துடைய துணை முதல்வருக்கும் ஆந்திரா துணை முதல்வருக்கும் வந்து ஒரு கருத்து போர் வந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அம்மையாருடைய கணவர் எப்படி 1 லட்ச ரூபாய் காசு வாங்கி கான்ட்ராக்ட் வாங்கிட்டார். ஸோ அப்போ என்னன்னா, திராவிட மாடல் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு டாஸ்மாக் கான்ட்ராக்ட். யோகி அரசு தொடர்ந்து எதெல்லாம் வந்து இந்தியாவோட பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய இந்த ஓன் ஐடென்டிட்டியை வந்து அவர் வெளிக்கொண்டு வர காவல் நிலையத்தில் போயிட்டு அவங்களுடைய விதத்தில் வந்து காவலர்களாக தாக்கி கிட்டத்தட்ட பல காவலர்கள் வந்து கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். ஹூப்ளியில் காவலர்களை ஆரிஃப் தாக்கிய வழக்கு வாபஸ் வாங்கிய கர்நாடக காங்கிரஸ் அரசு. கும்பமேளாவில் சனாதனிகள் மட்டுமே உணவகங்கள் அமைக்க கோரிக்கை. அகாடா பரிஷத் தீர்மானம். வீடு புகுந்து தாக்கிய முன்னாள் அமைச்சர் திமுக மனோதங்கராஜ் தம்பி. சரஸ்வதி ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொன்ன ஆவின் மற்றும் தமிழக வெற்றி கழகம். ஜப்பானிய மொழியை கற்க ஊக்குவிக்கும் தமிழக அரசு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு நவநீத் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இன்றைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கரன். விஜயதசமி வாழ்த்துக்கள். விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். முதல் செய்தியாக, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு அமைவதற்கு முன்பும் சரி அமைந்த பின்பும் சரி இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து ஸ்ரீ டிவிலையுமே அதை பற்றி நிறைய பேசியிருப்போம், நீங்களுமே பேசியிருக்கீங்க சார். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, 2022 அந்த ஹூப்ளி போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் அப்படின்னு ஒரு இது நடந்திருக்கு. அது ஏதோ சமூக வலைதளத்தில் ஒரு வைரல் நியூஸு, ஒரு டெரோகேட்டரி ரிமார்க் அகேன்ஸ்ட் டெம், அதை பார்த்துட்டு பழைய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மாப் அட்டாக் மாதிரியே நடந்திருக்கு. அதில் கல்வீச்சுலாம் நடந்திருக்கு, பல காவலர்கள் அடிபட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போது கர்நாடக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, அதில் ஆரிஃப் அப்படிங்கிறவர் தான் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார். ஏஐஎம்ஐயோட லீடர் அவர் மீது இருந்த அந்த வழக்கை திரும்ப பெறுவதாக காங்கிரஸ் அரசு அறிவித்திருக்கிறது. கூடவே 138 பேர் மேலேயும் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதிலிருந்தும் அவர்கள் விடுவிப்பதாக கர்நாடக அரசு, காங்கிரஸ் அரசு அந்த கேஸையே வித்ட்ரா பண்ணியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக. அதாவது உங்களுக்கே தெரிஞ்சுக்க, ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் போட்டியிடும் போது அவருக்கு வந்து ஆதரவாக எஸ்டிபி கட்சி செயல்படுத்த பார்க்குறோம். அது போக ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காலையோ என்னமோ பேசும்போது என்ன சொல்றாரு, முஸ்லீம் லீக் என்ற கட்சி வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு செக்யூலர் மதர்சார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெரியுது காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டில், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கான அப்பீஸ்மெண்ட்டில் இருக்காங்கன்றது நம்ம பார்த்துட்டு வரோம், தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதே மாதிரி பெங்களூரில் ஒரு முக்கியமான ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி காலேஜ், கிட்டத்தட்ட 500 கோடி மதிப்பிலான ஒரு நிலத்தை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்நாடக காங்கிரஸ் அரசு வந்து அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட்டுக்காக இது நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்காக இந்த இடத்த நாங்கள் வந்து விற்க போகிறோம், அது வந்து கொடுக்க போகிறோம், விற்க போகிறோம்ல அவங்க வந்து அவங்களுக்காக கொடுக்க போகிற வளர்ச்சிக்கு, ஏன்னா வந்து சிட்டியில் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களுக்கிட்ட ஒரு வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அப்பீஸ்மெண்ட்டான வந்து செய்தி. அதுக்கு கர்நாடகா பிஜேபியிலேருந்து எவ்வளோ ஒரு அழுத்தம் தரப்பட்டது, அதுக்கு ஒரு செய்திலாம் வந்துட்டு பார்த்தோம். ஸோ தொடர்ந்து அதோடைய ஒரு நீட்சியாக தான் இப்போ வந்திருக்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹுப்பள்ளி அப்படின்ற காவல் நிலையத்தில் யாரோ ஒரு நபர் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு தவறான கருத்தை வைத்திருக்காரு. அதுக்கு காவல்துறை அதுக்கு என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கை எடுத்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க. ஆனாலும் அது அந்த அளவுக்கு முடியாது, அது ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு இதே சமூக வலைத்தளத்தில் இந்த ஏஎம்எம் மற்றும் ராசா அகாடமி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து நம்ம வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிடணும். இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம், ஆம்பூரில் ஒரு வன்முறை சம்பவம் நடந்தது. இதே மாதிரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கொடூரமாக பெண் காவலர் உட்பட தாக்கப்பட்ட சம்பவத்தை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கிறதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி அதே ஹுப்ளி காவல் நிலையத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்லாமியர்கள்லாம் வந்து அப்படியே வந்து காவல் நிலையத்தை ரவுண்ட் அப் பண்ணி அந்த கைது செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போயிட்டு அவங்களுடைய விதத்தில் வந்து காவலர்களாக தாக்கி கிட்டத்தட்ட பல காவலர்கள் வந்து கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு அந்த நடந்த கேஸில் ஏற்கனவே சில பேரை வந்து கர்நாடக காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பெயில் கொடுக்கலாம், எங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னத ஒரு செய்தி வந்து பார்த்தோம். இப்போ அதனுடைய ஃபாலோ அப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஎம் உடைய அந்த கர்நாடகா மாநில அந்த தலைவர் ஆரிஃப் உட்பட கிட்டத்தட்ட 138 பேர் மேலே வந்து அந்த போடப்பட்டுள்ள எஃப்ஐஆர் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க நிறைய சிறார்கள் கூட இருந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க வந்து அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட வேண்டும் அப்படின்ற சொன்ன ஒரு மணித்துளிக்குள்ள அவ்வளோ அசம்பிள் ஆகி எப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிகிறது. ஸோ மீண்டும் காங்கிரஸ் என்றால் ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கர்நாடகத்தில் இருந்த ஒரு 500 கோடி ரூபாய் நிலத்தை வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுத்ததா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த புர்கா பிரச்சனைக்கு வந்தப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி இருந்தது கர்நாடகாவில் அப்படின்னு தொடர்ந்து வந்து பார்த்துருக்கோம். இமாச்சல பிரதேசத்தில் எப்படி காங்கிரஸோடைய நிலைப்பாடு இருக்குன்னு இது ஒரு ஜஸ்ட் பட் காங்கிரஸுடைய அப்பீஸ்மெண்ட் பாலிட்டி, அதாவது வெள்ளைக்காரன் அவர்கள் வந்து பிரித்தாழ்வதை வந்து சொல்லிட்டு போனால் அதை தொடர்ந்து காங்கிரஸ் செஞ்சுட்டு வருதுன்றதான் இந்த செய்தி மூலமாக நமக்கு. அடுத்த செய்தியாக கும்பமேளா என்பது கோலாகலமாக கொண்டாடப்படுவது. அது அடுத்த ஆண்டு ஜனவரியில் வரப்போகிற ஒரு மாபெரும் திருவிழான்னே சொல்லலாம். சனாதனிகள் குறிப்பாக கொண்டாடக்கூடியது. சார், அது திருவிழாவை முன்னிட்டு இப்போ ஊபி அரசு வந்து இந்த அகால பரிஷத்துன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அவர்கள் தான் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் எவாலுவேட் பண்ணி அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுடைய கோரிக்கையில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்கு அந்த கும்பமேளா நடைபெறக்கூடிய இடத்துல ஹிந்துக்கள் மட்டுமே, கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்கள் மட்டுமே அங்கே வந்து கடை வைக்கப்படும், அதாவது சனாதனிகள் மட்டுமே கடை வைக்கணும், மாற்று மதத்தவர் அங்கே கடை வைக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முதன்மையாக கொடுத்துருக்காங்க. மேலும் சில கோரிக்கைகளையும் வச்சுருக்காங்க. சில உருது வார்த்தைகள்லாம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது, அதெல்லாம் மாற்றிட்டு அதை ஹிந்தி வார்த்தையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னர் தான் யூபி அரசின் முதல்வர் வந்து பார்க்க வந்திருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற மது கடைகள், மாமிச கடைகள்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவர் உடனே அதுக்கான ஆர்டரையும் போட்டுட்டாரு. இப்போ இந்த மாதிரியான கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கார்கள். இது குறித்து யூபி அரசு பரிசீலிக்குமா? இப்போ இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இந்துக்களுடைய ஒரு எழுச்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. இப்போது இதே உத்தரப்பிரதேசில் கன்வர் யாத்திரை நடந்த போது உத்தரப்பிரதேச யோகி அரசு வந்து எப்படி வந்து அதுக்கு என்ன ஒரு மரியாதை தர வேண்டுமோ, அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ, அதே மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி மது கடைகள், மாமிச கடைகள்லாம் இருக்கக்கூடாது, அகற்ற வேண்டும், ஹலால் அப்படி இல்லாத உணவெல்லாம் இருக்கக்கூடாது, என்ன உங்கள் பேர் இருக்கோ அந்த பேரை போடுங்க அப்படின்னு சொன்னால் பல எதிர்கட்சிகள்லாம் அது மாற்றுக்கிறது இருந்தது. ஆனால் சொல்லப்போனால் காங்கிரஸ் கூட அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் அவங்க ஆட்சி பண்ணுறக்கூடிய மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்த செய்தி கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த முடிவு அப்படின்னு இந்த அமைப்புகளோட முடிவுன்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நிச்சயமாக யோகி அரசு இதை செயல்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏற்கனவே இந்த கன்வர் யாத்திரை அப்படின்னு சொல்லி வரும்போது இதே மாதிரி கோரிக்கை வச்சாங்க. மதுக்கடைகள், மாமிச கடைகள்லாம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மூட உடனடியாக அதை செயல்படுத்தினது. உடனே பல எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் பேர் பிள்ளைகளாம் அப்படி சொல்கிறீங்க, இப்படிலாம் வெளிப்படுத்தணும், நீங்கள் யார் ஓனர்லாம் வெளிப்படுத்தணும், அதெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசத்திலே இந்த மாதிரி அந்த அரசு இந்த மாதிரி ஒரு நிபந்தனைகள் வைத்ததை நம்ம பார்க்கணும். அதனால் அரசியலில் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படி பார்த்தோன்னா, 12 வருஷத்துக்கு ஒருவாடி நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் எப்படி இந்துக்கள் எல்லாம் ஒரு சங்கமம், அது திரிவேணி சங்கமம்ன்றது இந்துக்களோட ஒட்டுமொத்த சங்கமத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நியாயமான ஒரு கோரிக்கை, எங்கள் மதத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து மது மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி அதை தவிர்த்து அதெல்லாம் அங்கே நீக்கி விட்டு அதெல்லாம் இல்லாதவங்க அங்கே கடை வைக்க வேண்டும், உணவு விடுதிகள் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை யோகி அரசுக்கிட்ட வைக்கிறாங்க. அவரும் வந்து கட்டாயம் இதை வந்து செயல்படுத்தக்கூடிய விஷயமாகும். இப்போ நீங்கள் சொல்ல போனீங்க, அப்போ இந்தியாவில் ஹலால் அப்படின்றது வந்து ஒரு சைவ உணவு கூட இப்போ ஹலால் வருது நம்ம பார்க்குறோம். சைவம் ஆகிவிட்ட பிறகு வந்து ஹலால் என்ன அப்படின்றது. ஸோ என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்களும் சாப்பிடணும், மற்றொரு மதத்தினரும் சாப்பிடணும், நம்மளுடைய பொருளை சாப்பிடணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஹலால் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தும் போது வந்து
நாங்கள் வந்து ஹலால் இல்லை, நாங்கள் இப்படி தான் அசைவத்தை கூட இப்படி விற்கும்போது வந்து இந்தியாவில் நம்ம பல இடத்துல பார்க்குறோம், கடுமையான விமர்சனங்கள் தாக்குதல்லாம் நடந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறச்சே யோகி அரசு கிட்ட வந்து இவங்க ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ நம்ம திருப்பதியில் பார்த்தோம், ஒரு சின்ன லட்டுவில் வந்து எப்படி வந்து ஒரு கொழுப்பு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றத பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து அதோடைய நீட்சியாக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அப்படிலாம் இருக்க வேண்டாம், நாளைக்கு இதுக்கு பின்னால் ஒரு கான்ட்ரவர்சி ஏற வேண்டாம், அதனால வந்து நீங்கள் எங்களுக்கு அமைத்து தரும்போதே வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி மாமிச மது விற்கக்கூடிய கடைகள் கூட வந்து சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைத்திருக்காங்க. இது நியாயமான கோரிக்கை தான். திராவிட மாடல் அரசு, கேரள அரசுலாம் கூட வந்து எந்த அளவுக்கு செயல்படுத்துவாங்களோன்றது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு புனித அந்த நாட்களில் வந்து அவங்களுடைய கோரிக்கை அதுதான். நம்மளே பார்க்குறோம், பல தமிழக கோயிலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து தமிழக அறநிலையத்தில் இயங்கக்கூட கோயில்கிட்ட பல இடத்துல வந்து மாமிச இறைச்சிகள் வெற்ற கடைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் போனாலே நம்ம பார்க்கலாம் அது. ஸோ அப்படிலாம் இருக்கிறச்சே இதெல்லாம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் அந்த அமைப்பு கோரிக்கை வைக்கும்போது யோகி அரசு வந்து கட்டாயம் வந்து செயல்படுத்துவாங்கன்றதை பார்க்கணும். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அந்த உருது மொழியில் உள்ள, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 12 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் அதாவது வந்து ஒரு இந்துக்களுக்கான விழாவில் எப்படி நீங்கள் அப்பீஸ் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஷாஹி ஸ்நான், ஷாகின் பாக் அப்படின்றது நமக்கு தெரியும். அது மாதிரி ஷாஹின் ஸ்நான் அப்படின்றது ஒரு குளியல், அதை வந்து ராஜ குளியல், அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ராஜசி ஸ்நான் அப்படின்னு பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பேஷ்வாய் அப்படின்றது வந்து எங்களுக்கு அது வேண்டாம், பேஷ்வாய்னா நம்ம பார்க்குறோம் என்ட்ரன்ஸு, அது வந்து நம்மளே பார்த்துருக்கோம், வந்து பெஷாவர் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம், அது வேண்டாம், எங்களுக்கு வந்து பிரவேசிக்கணும். சொல்லப்போனால் தூய சமஸ்கிருத பேரான பிரயாக்ராஜ்ன்றது இப்போ தான் நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பேர் என்னன்னு பார்த்தோன்னா அலகாபாத்ன்றது. ஸோ யோகி அரசு தொடர்ந்து எதெல்லாம் வந்து இந்தியாவோட பன்முகத்தன்மையோ இந்தியாவுடைய இந்த ஓன் ஐடென்டிட்டியை வந்து அவர் வெளிக்கொண்டு வர்றார். அதுக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் இதுதான் பாரத், இதுதான் பாரதம் அப்படின்னு தொடர்ந்து யோகி அரசு செயல்படுத்தி வரதை நம்ம பார்த்துருக்கோம். கட்டாயமாக இந்த கோரிக்கையை வந்து யோகி அரசு செயல்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முன்னாள் அமைச்சர் மனோதங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகாரம் மிக்கவர், செல்வாக்கு மிக அதிகமுடையவர். அவருடைய தம்பி வந்து ஜெயந்த் தங்கராஜ் அப்படிங்கக்கூடியவர். ஒரு பிரபல தொலைக்காட்சியில் செய்தி ஒன்று ஒளிபரப்பாயிருக்கு சார். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்த்தாண்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அகிலா தேவின்னு பேர், அவர்களுடைய கணவன் முட்டழகன் அப்படிங்கிறவர் ஒரு நபரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. எதுக்காகனா பார் டெண்டர் எடுத்து கொடுக்கறதாக அவர் வாங்கியிருக்காரு. இதுக்கும் அமைச்சர் மனோதங்கராஜ் சகோதரர் ஜெயந்த் தங்கராஜுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஜெனித் என்பவர் வந்து 1 லட்சம் ரூபாயை அந்த முத்தழகன் அந்த வக்கீலுடைய கணவருக்கு கொடுத்து எனக்கு வந்து டெண்டர் எடுத்து கொடுக்க உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் எடுத்து கொடுக்கல, நாட்கள் கடந்திருக்கு. அப்போது அந்த மனோதங்கராஜ் அமைச்சரின் சகோதரரை அணுகி நீங்கள் எப்படியாவது இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த ஜெனித் வந்து அணுகியிருக்காரு. அவர் அந்த வக்கீலுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய கழகன் முத்தழகனை சட்டையை பிடிச்சி அங்கே ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த அம்மையார் வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கக்கூடிய காட்சிகள்லாம் அந்த செய்தியிலேயே வருது. இப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்குன்னா, அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்தி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறப்படுத்தி கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த அம்மையாரும் அதை நம்பி வந்து சரி நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஆனால் போகிற வெளியிலேயே அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டார் போல இருக்கு. யாருன்னா முன்னாள் அமைச்சர் மனோதங்கராஜின் சகோதரர் ஜெயந்த் தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மையார் வந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது திராவிட மாடலில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, தாம்பரத்தில் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா ஒரு நேராக போகிறாரு, ஒரு வணிக நிறுவனத்துக்குள்ளே போய் மிரட்டி வந்த வீடியோ வந்து ரொம்ப வயலான வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, இது யதார்த்தமான விஷயம். ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லைனாலும் சரி, அவங்களுடைய மிரட்டல் துணி அப்படின்றது இருக்க தான் இருக்கும். ஆட்சியில் இல்லாத போது பார்த்துருக்கோம், பல பிரியாணி கடைகளில் போய் உருட்டினதை நம்ம பார்த்துருக்கோம். திராவிட மாடல் வரத்துக்கு முன்னாடியே பல பிரியாணி கடையில் போய் உருட்டிட்டு வந்தது, அதுக்கப்புறம் போய் அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தவரை போய் வந்து அதே கடையில் போய் பேசணும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக இல்லை. நீங்கள் சொல்ல வர செய்தியில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, மனோதங்கராஜ் உடைய தம்பி அவர்கள் வந்து எப்படி காவல்துறையில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, அதுவும் அவர் அத்துமீறி, அதாவது ஒரு வந்து ட்ரெஸ்பாசிங், ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்து
தானாக உள்ள வந்து அவரை தாக்க வரும்போது அதுவே ட்ரெஸ்பாசிங். அப்படி ஒரு செயலில் ஈடுபட்டது வந்து காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த அம்மையாருடைய கணவர் எப்படி 1 லட்ச ரூபாய் காசு வாங்கி கான்ட்ராக்ட் வாங்கி தரலாம். ஸோ அப்போ என்னன்னா திராவிட மாடல் ₹1,00,000 கொடுத்தா உங்களுக்கு டாஸ்மாக் கான்ட்ராக்ட், அதுவும் உங்களுக்கு இப்போ அப்போ அவர் யாருக்கிட்ட கொடுக்குறாரு, எப்படி அந்த கான்ட்ராக்ட் வாங்குறான்றது நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் என்ன அர்த்தம், நாங்கள்லாம் வந்து வெளியில் சொல்லுவோம் கான்ட்ராக்ட்னா நீங்கள் பல பேர் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆனால் நீங்கள் ₹1,00,000 கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது ₹1,00,000 என்னன்ற நமக்கு தெரியாது. பட் செய்தி என்ன சொன்னாங்க, ₹1,00,000 கொடுத்துருக்கேன், அந்த ₹1,00,000 வந்து கான்ட்ராக்ட் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன அக்ரிமெண்ட்னு நமக்கு தெரியாது. அப்போ ₹1,00,000 கொடுத்தா டாஸ்மாக் பார் தர முடியும்னா அப்போ என்ன இருக்கிறது, தமிழக அரசுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல். இந்த பக்கம் டாஸ்மாக்ல பார் டெண்டர் கொடுக்கறதுக்கு ஒரு ஊழல் நடக்கிறது, இன்னொரு பக்கம் அமைச்சருடைய தம்பின்ற பேர்ல வச்சு காவல்துறை வந்து ஏவல் துறையா மாத்துறாங்க. ஸோ ரெண்டுமே திராவிட மாடல். இதில் வந்து நம்ம எந்த செய்திக்கு நம்ம ஆதரவாக பேசணுன்றது இல்லை. ஆனால் நம்மளுடைய இது என்னன்னா மெயின் ஹைலைட் என்ன, ரெண்டுத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணணும். அதாவது காவல்துறை ஏவல் துறையாக இருக்கிறது, டாஸ்மாக் மட்டும்தான். இது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இன்னைக்கு பல அரசு நிறுவனங்கள்ல பல இந்த மாதிரி டெண்டர்கள் இருக்கிறது. அப்படின்னா சிடிவி பார்வையாளர்கள் வந்து அவங்க நினச்சிக்கலாம், அப்போ வந்து என்னென்ன இடத்துல வந்து என்னென்ன டெண்டரில் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பாக அந்த ஐஸ்பர்காக தான் இந்த செய்தியை நான் பார்க்குறேன். அடுத்த செய்தியாக ஆவின் பாலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆவின் நிர்வாகம் வந்து பண்டிகைகள் வரும்போது வாழ்த்து செய்தி வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருப்பாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்து மதம் தவிர்த்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடியதாகவே தான் ஆவின் நிறுவனம் இருந்திருக்கு. அதன் பிறகு தொடர்ந்து வற்புறுத்தி பால் சங்க முகவர்கள் கோரிக்கை கொடுப்பாங்க. அப்புறம் பல்வேறு நம்மளை போன்ற ஸ்ரீ டிவி போன்ற நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி ஆவின் வந்து இந்து பண்டிகைகளை புறக்கணிக்குதுன்னு சொல்லி போராடி அதன் பிறகு தீபாவளி பண்டிகைக்கு ஆவின் வந்து வாழ்த்து செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் சுதந்திர தினத்துக்கு வந்து ஆவின் வந்து எந்த வாழ்த்து செய்தியுமே வெளியிடலை. இப்போ பார்த்தோம்னா இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு ஆவின் வந்து வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அடிஷ்னலாக இன்னொரு செய்தியும் உண்டு சார். இப்போது விநாயகர் சதுர்த்தி வந்தது, நம்ம எப்பொழுதும் கேட்போம் முதல்வர் வந்து வாழ்த்து சொல்வதில்லை அப்படின்னு. ஆனால் புதியதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு விஜய் அவர்களுமே வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து கண்டுக்கல, நேராக பெரியாற்றலுக்கு போய் மாலைப்பட்டார். அந்த செய்தியெல்லாம் தெரியும். இப்போ அவருமே சரஸ்வதி ஆயுத பூஜை விஜயதசமி தினத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கான்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 விஷயம். ஒன்று, தமிழக அரசுடைய ஆவின் பற்றி நம்ம முதல்ல பேசுவோம். இப்போது எனக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, இப்போ இவங்க தமிழக அரசு இன்னைக்கு இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. அடுத்தது ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்குது, டிவிடெண்ட் ஸ்டாக் கூட ஏதோ ஒரு தாக்குதல் இருக்குது அப்படின்ற எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த செய்தி வாழ்த்துக்கள் தெரிவித்த பிறகு இன்னைக்கு அவருடைய தாய் கழகமான தீக்காதவிலிருந்தும் பல மத அமைப்பினரிடம் வந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கும். நாளைக்கு என்ன பேச போகிறாங்க, எந்த அமைச்சர் என்ன பேச போகிறாங்கன்றது அது ஒரு இந்துக்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி தான் கட்டாயம் பேசுவாங்க. நம்ம ஏற்கனவே பல விஷயத்தில் புண்படுத்திருக்கோம். இல்லை ஆவின் பாக்கெட்டில் ஒரு 2 வரி செய்தி வாழ்த்துக்களில் ஒன்றும் பெருசாக போகிறது இல்லை. ஆனாலும் இப்போ என்னன்னா, இது நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்டாயம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்துடைய துணை முதல்வருக்கும் ஆந்திர துணை முதல்வருக்கும் வந்து ஒரு கருத்து போர் வந்துட்டு இருக்கு பார்க்கணும். அந்த விஷயம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு வரலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட யூகமாக இருக்கிறது. இப்போ இந்த செய்திக்கு வருவோம். நீங்கள் சுதந்திர தினத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். நம்மளுடைய முதல்வரே சுதந்திரம்னு ஏற்றுக்கலைங்க, அவர் விடுதலை நாள்ன்றார். அவர் என்ன விடுதலையை சொல்கிறான்றது எனக்கு தெரியல. இந்தியா முழுக்க எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து சுதந்திர தினம் அப்படின்றது தான். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற போது அவர் விடுதலை அப்படின்றார். ஸோ அது வந்து பிரிவினைவாதன்றது அவங்களுக்குள்ள ஊறி போனது. அது வந்து அவங்களுடைய எண்ணோட்டம். இப்போது இந்துக்கள் பண்டிகை வந்தால் வாழ்த்து தெரிவிக்கலையா அப்படின்ற போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நடத்தக்கூடிய தொலைக்காட்சியில் வந்து பண்டிகை நாள் சிறப்பு காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, 2 நாள் முன்னாடியோ 1 வாரம் முன்னாடியோ ஆவின் உடைய ஐஸ்கிரீம் விலையெல்லாம் ஏற்றிருக்குங்க. அது கூட மறக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா கடுமையான ஒரு கொந்தளிப்பு வந்தது மக்கள்கிட்ட. நீங்கள் வந்து அமுல் லெவலுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் விற்கிற ஐஸ்கிரீமே
ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதில் இல்லாமல் 10 ரூபா விற்கிற ஐஸ்கிரீம் 15 ரூபா விற்கிற மாதிரி நீங்கள் விலையை ஏற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு கடுமையான அதிருப்தி இருந்தது. அதை போக்குறது கூட இந்த ஒரு செய்தி வாழ்த்து வந்திருக்கலான்றது கூட நான் பார்க்குறேன். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இன்னைக்கு வந்து மக்களை வந்து மடைமாற்ற வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்களா கொடுத்துட்டோம் அப்படின்றது. சரி, நான் என்ன கேட்குறேன், ஆவின் நிறுவனமாவது எல்லா மதத்தையும் வந்து மதித்து அவங்களோட பால் பாக்கெட்டில் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்றது நம்ம ஏற்றுக்கிறோம், நாங்கள் டெஃபினட்டாக ஏற்றுக்கிறோம். ஆனால் முதல்வர் நான் உங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்தை முதல்வர் சொல்லாமேங்க. ஆவின் பால் பாக்கெட்டில் போடுறத முதல்வர் 2 லைனில் வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் கூட சொல்லலாம், வருமா? ஓணத்திற்கெல்லாம் அவர் வாழ்த்து சொல்கிறதா? ஓணத்துக்கு மலையாளத்தில் கூட சொல்கிறார். ஆனால் இந்து மத பண்டிகை, அதுவும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைக்கு முதல்வர் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டார். ஆவின் பாக்கெட்டில் பண்ணால் அது இங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே வந்துருச்சு பாருங்கள், அதை பாருங்கன்றாங்க. இதான் திராவிட மாடல். இப்போ செய்தியோட 2வது இதுக்கு வரும். விஜய், அது வந்து ஜோசப் விஜயின்பாங்க, அதெல்லாம் நமக்கு மக்களுக்கே தெரியும். ஏன்னா அவர் வாக்காள இதில் வந்து ஓட்டு போடும்போது வந்து அவர் பேரை சொல்லி வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்ன்னு சொல்லி தான் வந்திருக்கிறது. அதனால் அதில் வந்து சர்ச்சையான விஷயமே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஈவே ராமசாமி நாயக்கருடைய அந்த நாளை ஒட்டி அவர் போய் வந்து அவருடைய திடலில் போய் மரியாதை செலுத்துகிறாரு. நல்ல விஷயம். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாத்தையும் அறவழித்து போக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் போகிறாரு. அவருக்கு அந்த கொள்கையில் ஈடுபாடு இருக்கா இல்லையான்ற நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டும்னா அவரையும் சார்ந்து தான் பண்ண வேண்டும் அப்படின்றனால அவர் போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த அஞ்சலி செலுத்தி வந்த பிறகு என்ன பண்ணுறாரு, அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றிட்டார். அங்கே தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ் வலைதளத்தில் விஜய் அவர்களுடைய நெற்றில் சிறிதளவுக்கு குங்குமம் இருக்கும். கரெக்டாக அந்த ஈவே ராமசாமியோட நினைவிடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த குங்குமம் வந்து அப்படியே அந்த டிபிஎம் ஆகிடுது. அப்போ என்ன சொல்கிறாரு, நானும் ஒரு திராவிடியன் வாய்ஸ் இல்லாத திராவிடத்துடைய நானும் ஒரு கூக்குரல் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இமேஜை முதல்ல கொண்டு வந்துட்டார். அப்புறம் வந்துதான் வாழ்த்து அப்படின்ற வந்து மக்களை ஏங்க விடுறார். அப்படி பாருங்க வரும் அப்படின்ற மாதிரி கடைசியில் என்ன பண்ணார், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, இதுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம், நாளைக்கு வந்து நம்மளுடைய மாநாடு வருகிறது, நாளைக்கு இதெல்லாம் ஒரு பேச்சு பொருளாகும். அதனால் நம்ம பரவாயில்ல, நமக்கு இருக்கோ இல்லையோ நமக்கு அது ஈடுபாடு இருக்குல்ல, நம்ம வந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதே இந்த திராவிட மாடல் சித்தாந்தத்துடைய ஒரு சின்ன ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனாக விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. பட்டு போக இந்துக்கள் நிகழ்ச்சின்றது வந்து பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் விஜய் சொல்லுவாரா எப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்காருன்னா அவருடைய ரசிகர்களுக்கு அவர் ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கு. இறுதி செய்தியாக நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டமும் இன்னும் சில கொலாபரேஷன் கூட தமிழ் மொழி வாயிலாக ஜப்பானிய மொழி கற்போம் அப்படின்னு தமிழக அரசு முதல்வரின் படம் போட்டு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்கில்டு லேபர் வந்து ஜப்பானில் தேவைப்படுவதாகவும், அதில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே இருக்குது, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, நர்சிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, இப்படி எல்லா துறையிலையுமே ஆட்கள் தேவைப்படுறாங்க. நீங்கள் வந்து ஜப்பானிய மொழியை கற்றுக்கணும், அதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து டேட் வந்து அக்டோபரில் அறிவிச்சிருக்காங்க, டிசம்பர்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரின் படம் போட்டு இதை வந்து போட்டிருக்காங்க. கூடுதல் தகவலாக என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியாவை விட 3-4 மடங்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும் இந்த ஜப்பானிய மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. அதற்கான அந்த பயிற்சியுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் தமிழக முதல்வர் கொஞ்ச நாள் முன்னாடி ஜப்பான் போயிருந்தார். இதுக்குன்னா அந்நிய முதலீடை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தார். பெரிய நல்ல விஷயந்தான். பாஜக தலைவர் அண்ணாமலை கூட வந்து போயிட்டு வந்தீங்க, இல்லை வெள்ளை அறிக்கைலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வெறும் வெள்ளை அறிக்கை வந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுடைய யூகம் என்னென்னா, ஜப்பானிய நிறுவனங்கள் குறிப்பாக அவங்க இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடும்போது ஜப்பானிய மொழி தெரிந்தவர்கள் இருந்தால் தான் அங்கே வேலை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அதனுடைய நீட்சியாக தான் இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு வந்து ஜப்பானிய மொழி வந்து கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தமிழ் தேர்வுக்கே அப்பீர் ஆகாத மாணவர்கள் நம்ம பார்த்தோம். எத்தனையோ ஆயிரம் மாணவர்கள் நம்ம பார்த்தோம் பொது தேர்வில். அதுக்கப்புறம் தாய்மொழி தமிழோட தேர்ச்சி விகிதம் NCERTயே சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குன்றத பார்த்தோம்.
அதே போல் சின்ன சின்ன வகுப்புகள், அதாவது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் தாய்மொழியில் சரளமாக பேச முடியுமா அப்படின்றதையும் ஒரு ஆய்வு பண்ணி அதோட அறிக்கையும் பார்த்தோம். ஸோ இவ்வளோலாம் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, தமிழ் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதுக்காக தான் ஒரு அமைச்சர் கூட இருக்கார், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்பு அமைச்சர் திரு சாமிநாதன் அப்படின்றவர் வந்து இதுக்காக தான் இருக்கார், தமிழ் வளர்ச்சிக்காக தான் இருக்கார். சமீபத்தில் கூட ஏதோ ஒரு செயலி மூலமாக எத்தனையோ சொற்களுக்கான ஏதோ இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னதை நம்ம பார்த்தோம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கே செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குன்ற போது ஜப்பானிய மொழிக்கு வந்து இந்த முக்கியத்துவம் தேவையா அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. இது என்ன அடிப்படையில் இந்த ஜப்பானிய மொழி வந்து நீங்கள் கற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு தமிழக அரசுடைய ஒரு விளம்பரமாக வந்திருக்கிறது நீங்கள் இது பண்ணணும். இப்போது நம்ம பார்க்குறோம், ஒரு ஆவின் பால் பாக்கெட்டில் தமிழில் ஒரு வாழ்த்து செய்தி சொன்னதுக்கே நம்ம வந்து இவ்வளோ பெருசாக நம்ம பேசணும் அப்படின்ற போது ஜப்பானிய மொழி. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் வேலை கிடையாது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தமிழ் படித்திருந்தால் வேலை இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ படிச்சிருக்கிற தமிழில் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் வந்து வேலை இல்லைன்னு அர்த்தமா? அப்போ இப்போ நீங்கள் அவங்களுக்கான என்ன சிறப்பு திட்டம் வகுத்துருக்கீங்க? ஒன்றுலோ நீங்கள் வேலை வேணும் அப்படின்னா ஜப்பானிய மொழி கற்றுங்க, உங்களுக்கு வேலை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு விளம்பரம் சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் இருக்க விட பல மடங்கு இருக்குன்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு அதாவது நீங்கள் இந்தியானா நீங்கள் இந்தியா பற்றி பேசல, நீங்கள் தமிழகத்துக்கான தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் தமிழ் வழியில் ஜப்பான் தான் சொல்லித்தரீங்க, ஆங்கில வழியில் ஜப்பான்னா கூட ஒத்துக்கலாம். ஆனால் தமிழ் வழியில் ஜப்பானிய மொழியை நீங்கள் சொல்லித்தரும்போது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் சம்பளம் கம்மி தான், தமிழ் தெரிஞ்சு நீங்கள் இங்கே வேலை பண்ணால் உங்களுக்கு சம்பளம் கம்மி தான், அதனால் நீங்கள் வேற்று மொழியை கற்றுங்க அப்படின்னா. இவங்க எப்பவுமே நம்மளே பார்த்துருக்கோம், வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு கைக்கூலியாக இருந்தது தான் திராவிட சிந்தாந்தன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து. அதனால தான் அந்த இருமொழி கொள்கை அப்படின்றது வந்து அது முட்டு கொடுப்பா. ஆனால் அவங்க நடத்தக்கூடிய பள்ளி கல்வி நிறுவனங்கள் கல்லூரி நிறுவனத்துலேருந்து வந்து மும்மொழியில் எவ்வளோ 6 7 8 மொழியோட கொள்கை கூட வச்சுப்பாங்க அவங்க. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள், இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த பள்ளிகளுக்கு இந்த ஜப்பானிய மொழியை இன்னைக்கு மும்மொழி கொள்கையாக எடுங்களேன். நான் என்ன சொல்கிறேன், தமிழக அரசு இன்றைக்கி இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, விளம்பரம் கொடுத்துருங்க, வரவேற்கத்தக்க விஷயம். இந்தியா ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க, இந்த புதிய கல்வி கொள்கையில் வந்து மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கிடையாதுங்க, ஏதாவது ஒரு மொழி கற்றுங்கன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு ஜப்பானிய மொழி தமிழக அரசு சேர்க்கட்டுமே, பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம், மாணவர்கள் எடுக்கட்டும், மாணவிகள் எடுக்கட்டும், நான் முழுதும் திட்டத்தில் சேர்ந்து நிறைய பேர் ஜப்பான் போகட்டும், நிறைய இளைஞர்கள் வளரட்டுமே. சார், பொதுவாகவே இந்த திராவிட சித்தாந்தம் வந்து மொழியை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆங்கிலத்தை தவிர ஹிந்தி வந்தால் பிடிக்க மாட்டேங்குது, சமஸ்கிருதம் வந்தால் பிடிக்க மாட்டேங்குது. முதல் முறையாக அவங்களே விருப்பப்பட்டு ஜப்பானிய மொழியை வந்து கற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் முட்டுக்கட்டை போட்டால் அப்புறம் என்ன தான் சார் பண்ணுறது? இல்லை, நானோ மக்களோ பல ஆய்வாளர்கள் பல விமர்சகர்கள்லாம் வந்து யாரும் முட்டுக்கட்டை போட மாட்டாங்க. இப்போ எங்களுடைய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு கோரிக்கை வந்து இவ்வளோ ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் வந்து தமிழக பள்ளி கல்வித்துறையிலே நீங்கள் ஒரு வாய்ப்பாகவே இதை கொடுத்துருங்கன்றது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ரெண்டாவது விஷயம், இப்போ தான் இந்த திராவிடியன் ஸ்டாக் அப்படின்றது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. திராவிட கீவிடெலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக், க்ளோஸ் டவுன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்லாம் இனிமேட்டு வந்து வீழ்ச்சி அடைந்து விட்டது ஸ்டாக் மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் வந்து சர்வேவில் ஓணும் என்றால் தொடக்க புள்ளியாக இப்போ ஜப்பான் சொல்லியிருக்காங்க, அப்புறம் போக போக வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை சேகரித்து திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு நவநீத் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.